அரசோட கவனத்துக்கு, கனிவான கவனத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போவோமே நம்ம சைடில் இருந்து. என்னன்னா, நம்ம மாநிலத்தில் இருக்க அரசு மருத்துவமனைகள் இருக்குல்ல, தரம் சூப்பராக இருக்கா என்ன? அந்தந்த துறை அமைச்சர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, ஏன்பா சூப்பராக இருக்குது நீ வேறு அப்படின்வாங்க. ஆனால் எத்தனை பேர் அரசு மருத்துவமனையில் போய் எமர்ஜென்சிக்கு அட்மிட் ஆவாங்க? உங்களாலே ஒத்துக்க முடியாதுல்ல? ஓகே, ரைட்டு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குல்ல, இந்த வார்டுக்குள்ளே நோயாளிகள் படுத்துட்டு இருப்பாங்க பாருங்க, இந்த பெட்ஸ் போட்டிருப்பாங்களே, அங்கே டாக்டர்ஸோ நர்ஸோ எந்த அளவுக்கு ஆக்சஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, எலிகள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போகுது. எங்கே பார்த்தாலும் எலிகள். இந்த பேஷண்ட்ஸோட தலைமாட்டில் வைக்கப்பட்டிருக்க பொருட்கள் இருக்குல்ல, உணவுப் பொருட்களையும் சேர்த்து சொல்கிறேன், அவங்களே பாவம் உடம்புல சத்தியத்துக்கு ஒரு சில பொருட்களை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எலிங்க வந்து சுரண்டு தின்ன ஆரம்பிச்சானங்க வருது. ஹைஜீன் பிரச்சனை முதல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கான பிரச்சனை செகண்டரியாக வர ஆரம்பிச்சிடும். நடக்காத பற்றி சொல்லிக்கிட்டு இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன நடக்குன்னு நீங்களே இப்போ பாருங்கள். நோயாளிகளோட படுக்கைக்கு அருகில் இவ்வளோ ஈஸியாக எலிகள் ஆக்சஸ் பண்ணுதுனாக்கா அது பெரிய பிரச்சனை தான். இதை கேர்லெஸ்ஸாக விட முடியாது. நம்ம வீட்டிலேருந்து யாராவது அங்கே அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பாதிக்கப்பட்டாதான் எனக்கு வழி வரணும்னாக்கா நம்ம மனுஷங்களே இல்லையா? அங்கே இருக்கவங்க சாமானிய மனுஷங்க தான். உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் இதை தடுத்தே ஆகணும். ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி மட்டும் நான் சொல்லலை, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம், அந்த வகையில் தான் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன். ப்ரோ, எலி வரது பெரிய மேட்டராக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் கூட தான் இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். வீட்டில் இருக்கிறதும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதோ ஒன்றாங்க? யோசிச்சு பாருங்கள். ஏதோ வடக்கில் இருக்கிற வட மாநிலங்களில் இருக்கிற மருத்துவமனைகளை விட நம்ம மருத்துவமனை பெஸ்ட்டு சூப்பர்னு நம்ம வாயார சொல்லிப்போம். அங்கேயே என்னென்ன ஆச்சு தெரியல உங்களுக்கு? வடக்கில் குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த பிறந்த சிசு இருக்குது பாருங்கள், அந்த குழந்தைங்கள பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ எலிகள் புகுந்து அங்கே இருக்க சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை டேமேஜ் பண்ணி குழந்தைங்க உயிரிழந்த நாடு இது. அவ்வளோ குழந்தைங்க நம்ம கொத்தாக இழந்துருந்தோம். அதெல்லாம் இந்த பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அது போல் இங்கே நடக்கணுமா என்ன? அது மாதிரி ஒன்று மட்டும் நடந்துச்சு தமிழ்நாட்டில். ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடை மருத்துவத்தில் சிறந்த மாநிலமாக பார்க்காது. என்ன இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்கன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை அரசோட கவனத்தை கொண்டு போகிறோம். வடக்கை விட தமிழ்நாட்டில் சுகாதாரம் சூப்பர் கிரேட்டுன்னு சொல்கிறோம்ல, வாய் வார்த்தையாக இருந்தால் போதாதுங்க, எல்லா ஆட்சிகளும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை பற்றி நானும் ஒரு வீடியோ பெருசாக போடுறேன்னு இதில் என்ன இருக்க போகுது? ரைட்டு.